நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். யூடியூப்பில் இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே கேட்குறது எப்படி தம்ப்நெயில் ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எந்தவித சாஃப்ட்வேரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா என்கிட்ட பிசி கிடையாது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நான் எல்லாமே மொபைலில் தான் பண்ணுறேன். அதுக்கு நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப மெனக்கெடுவேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு 3 அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த அப்ளிகேஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோகோ மேக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல க்ரியேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆண்ட்ராய்ட் தமிழ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எனக்கு பாண்ட் இட்டாலிக்காக வேணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஷேரோட இதில் வேணும் பாண்டு. ஸோ ஓகே, இது கொடுத்தாச்சு. இப்போ இது நான் இதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சூஸ் பண்ணி முடிச்சு இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. ரெண்டாவது இமேஜ். எனக்கு தேவையான இமேஜ் நான் கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவேன். அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்னோட கைன்மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி வச்ச லோகோவை இதில் ஆட் பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் தமிழ் அப்படிங்கிற லோகோவை. அதாவது இதுதான் என்னோட டெக்ஸ்ட்டு. இது மாதிரி உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஃபோட்டோக்கு இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் தமிழ் அப்படிங்கிற ஃபோட்டோவை நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முடிஞ்சு இந்த வேலை. இப்போ இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3வது அப்ளிகேஷன் பார்க்கலாம். 3வது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை தம்ப்நெயிலாக யூஸ் பண்ண முடியும். ஒரு சில நேரம் நீங்கள் தம்ப்நெயில் வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, பாதி இருக்கும், மீதி சைட்லாம் பிளாக்லேயே இருக்கும் பேக்ரவுண்ட் எல்லாமே. இதில் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இப்போ நான் டவுன்லோட் பண்ண வீடியோ இதில் இருக்கும். இந்த வீடியோ நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வீடியோவை வச்சே நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ கிரியேட் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கும். இதில் நிறைய ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ரெசல்யூஷன் தான், அதாவது 1218x720 அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான் தம்ப்நெயிலுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த ரெசல்யூஷனே எல்லோரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசல்யூஷன் தான், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் தம்ப்நெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். செலக்ட் பண்ணி முடித்ததும் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஈஸியாக கஸ்டம் தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி தான் நான் தம்ப்நெயில் ஒவ்வொரு வீடியோக்குமே க்ரியேட் பண்ணுறேன். தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் இன்னும் பல வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.